ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது என்னென்னா யூனிட்டு. அதாவது இது திருவிழாவில் அது கல்யாணத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க ஆரனில். அது வந்து நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்குறாரு பாடல்னு சொல்லிட்டு. அதை நம்ம கலட்டி நம்ம அதை டயாபிரம் மாற்றி சேஞ்ச் பண்ணி பாட வைக்க போகிறோம். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். இது இப்போ கழட்டியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி சீட் இருக்குது. அதை எடுத்து யூனிட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட் உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம காயில் கட்டணும். அப்படின்னா தான் நமக்கு காயில் லைஃப் வரும். ஓகேங்களா. டயாபிரம் மாடல் இப்போ பார்த்திங்கன்னா யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி டயாபிரம் வந்து வேறுபடும். ஒன்று வந்து மொட்டு டைப் மாதிரி வரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழி டைப் மாதிரி வரும். இன்னொரு டைப் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த இன்னொரு டைப். இது தான் நீங்கள் டயாபிரம் வந்து எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் இந்த யூனிட்டுக்கு நம்ம கட்ட போகிறது வந்து இந்த டைப் தான் கட்ட போகிறோம். இப்போ நம்ம அதை எப்படி நம்ம காயில் கட்டி நம்ம இந்த யூனிட்டை பாட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா யூனிட்டில் வந்து L1 L2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து L1ன்றது பேசிக்காக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வரும், L2ன்றது மைனஸ். ஓகேங்களா. அதேமாதிரி டயாபிரத்துலேயும் வந்து கம்பெனி டயாபிரத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. L1 L2 அப்படின்னு இருக்கும். அதில் L1 வந்து ப்ளஸ் வரும், L2 வந்து மைனஸ் வரும். ஒரு சில இதில் வைண்டிங் வந்து தப்பாக கூட வரலாம். அதனால் நான் மல்டிமீட்டரில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓம்ஸ் ரேஞ்சையும் அதேமாதிரி ப்ளஸ் மைனஸும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஓம்ஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டயாபிரம் போட்டிங்கன்னா போயிடும். அதனால் வந்து ஓம்ஸ் ரேஞ்ச் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இன்னொரு இது இருக்குது, கீழே வைண்டிங் வச்சும் கூட நம்ம செக் பண்ணலாம். பட் அது நிறைய பேர்த்துக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணியே காட்டுறேன், மல்டிமீட்டரில் செக் பண்ணியே காட்டுறேன் ப்ளஸ் மைனஸு. ஓகே. இப்போ டயாபிரத்தை எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓம்ஸ் ரேஞ்சு வச்சுக்கின்னு பாருங்கள். 15.45, அதாவது 16 ஓம்ஸு. 16 ஓம்ஸ் ரேஞ்சு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து செக் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள். யூனிட்டில் வந்து டயாபிரத்தை வந்து சென்டராக உட்கார வச்சுருங்க. அந்த கப்பில் உட்கார வச்சுட்டு அதில் வந்து நான் 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று வச்சுருக்கிறேன், மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 12 வோல்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ப்ரோப்பை வந்து நான் டச் பண்ணும்போது அந்த டயாபிரம் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். டுவெல் வோல்ட் ஒரு அடாப்டர் தான் 12 வோல்ட் வச்சுருக்கிறேன். அது எவ்வளோ வோல்ட் வருதுன்னு சொல்லிட்டு கூட நான் செக் பண்ணி காட்டுறேன் மல்டிமீட்டரில். ஓகே. இப்போ 12 வோல்ட்டு பாருங்கள். அடாப்டரில் செக் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக 11.80 வோல்ட். ஓகேங்களா. அதான் 12 வோல்ட் வருது. அந்த ரெட் ஒயர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ப்ளஸ்ஸு. டயாபிரம் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், டயாபிரம் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நல்ல தெளிவாக. டயாபிரம் உள்ளுக்கு இழுக்குது, யூனிட்டை நோக்கி உள்ளுக்கு இழுக்குது. அப்போ ராங் டைப், அதாவது ராங்காக இருக்குதுன்ற அர்த்தம். அதேவே நம்ம ஆப்போசிட்டாக இப்போ நம்ம வச்ச இடத்துலையே ஆப்போசிட் பண்ணி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், வெளியே தூக்கி போடுது. அந்த டயாபிரத்தை வந்து வெளியே தூக்கி போடுது. அப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம ஒரு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது கம்பெனி டயாபிரம் L1ன்னு இருக்குது பாருங்கள், நான் சொன்னது தான் ப்ளஸ்ஸு, L2ன்றது மைனஸ். ஓகேங்களா. இதே வேறு கம்பெனி வேறு லோக்கல் டயாபிரத்துலலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து செக் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இது கம்பெனி டயாபிரம்ன்றதுனால இதிலே எழுதியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ நம்ம எப்படி வந்து இந்த டயாபிரத்தை வந்து வச்சு காயில் கட்டி நம்ம பாட வைக்க போகிறோம்னு பார்க்கலாம். இதை வந்து டயாபிரனுடைய மேல் முடி இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் முடியில் கரெக்டாக வச்சு பேஸ்ட் தடவி பாருங்கள். L1 L2க்கு கரெக்டாக பேஸ்ட் தடவி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணது பாடியில் வந்து டச் ஆகுதான்னு பாருங்கள், கண்டினியூட்டி ஆகுதுன்னு பாருங்கள். கண்டினியூட்டி ஆகக்கூடாது, கண்டிப்பாக கண்டினியூட்டி ஆகக்கூடாது. கண்டினியூட்டி ஆச்சுன்னா பாடி இடத்துல டச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த மறுபடியும் நம்ம சால்டரிங்கை ரிமூவ் பண்ணி நம்ம மறுபடியும் கரெக்டாக உட்கார வச்சு இது பண்ணணும். இப்போ நம்ம லெதர் இருக்கு இல்லைங்களா, அந்த லெதரை வந்து கரெக்டாக உட்கார வச்சு நம்ம உட்கார வச்சுக்கின்னு இப்போ வந்து நம்ம டயாபரத்தை வந்து யூனிட்டில் உட்கார வச்சுக்கலாம். கரெக்டாக உட்கார வைங்க. அந்த மெதுவாக வச்சு கரெக்டாக இது பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அந்த டயாபரத்துக்கு கட்டிட்டு நம்ம மேலே மேக்னெட் ஸ்க்ரூ போடுறது பாருங்கள். ஒரு ஆப்போசிட்லேருந்து ஒரு சைட்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு போட்டு மெதுவாக டைட் வைக்கணும். ஆப்போசிட்டாக போட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணுங்கள். சவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். இப்போ எல்லாம் ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு, நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அதே நம்ம +- 12 V +- வைக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆம்ப்ளே லைன் கொடுத்து நான் பாட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் மேட்சிங் லைன் தான் கொடுக்குறேன். காமன்னு வோல்ட்டில் கொடுத்துட்டேன் பாருங்கள். சுவிட்சை ஆன் பண்ணுறேன். யூனிட்டு ஆர்எனில் ஃபிட் பண்ணிவிட்டு நான் ஆர்எனில் பாட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.